சிவகாசிக்கு அருகே செங்கமலப்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழப்பு 6ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் 7 அறைகள் தரைமட்டமாகி இருக்கின்றன. மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 5 பெண்கள், 1 ஆண் என்று 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசிக்கு அருகே செங்கமலப்பட்டி என்ற இடத்தில் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டு இந்த துயரச் சம்பவம் நடந்திருக்கிறது. 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். முதலில் உயிரிழப்பு எண்ணிக்கை 3 என்று இருந்தது. தற்பொழுது இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை 6ஆக அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து பட்டாசு வெடித்து வருவதால் மீட்பு பணிகளில் சற்று தாமதம் ஏற்படுவதாகவும் சற்று சிரமம் இருப்பதாகவும் முன்னர் வந்த செய்திகளில் பார்த்தோம். தற்பொழுது மீட்பு பணிகள் தீவிரமாக தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. ஏராளமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், உயிரிழப்பு எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. மீட்பு பணிகள் எவ்வளவு வேகமாக நடைபெற்று வருகின்றன? எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள்? பூங்குழலி, திருத்தங்கல் அருகே உள்ள செங்கமலைப்பட்டியில் தனியார் பட்டாசு ஆலை வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் 4 பெண்கள் 5 பெண்கள் மற்றும் 1 ஆண் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. தற்போது பட்டாசுகள் வெடித்து வருவதால் மீட்பு பணி மீண்டும் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மேலும் உதவிக்காக 108 ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் கூடுதலாக அழைத்து விடப்பட்டுள்ளன. பூங்குழலி, 7 அறைகள் தரைமட்டமானதாக சொல்லப்படுகிறது. பட்டாசுகள் இன்னும் தொடர்ந்து வெடித்து வருவதாகவும் தகவல்களை சொல்றீங்க. உள்ள எத்தனை பேர் இருக்கிறதா அஞ்சப்படுகிறது மணிகண்டன்? பூங்குழலி, மொத்தம் ஒரு 16 நபர்கள் பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. பூங்குழலி, 16 நபர்கள் அங்க இருந்து அதுல 10 பேர் மீட்கப்பட்டிருக்கிறாங்களா தற்போது வரை? அப்படி சொல்றாங்க. அப்படிதான் பூங்குழலி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு 6 பேர் மட்டும் தகவல் வந்திருக்கு பூங்குழலி. முதல் தகவல். இந்த பட்டாசு ஆலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அங்க இருக்கின்ற மக்கள்? அது உரிமம் பெற்ற பட்டாசு ஆலையா? உரிமையாளர் யார்? இது குறித்த தகவல்கள் என்ன இருக்கு? உரிமம் பெற்ற பட்டாசு ஆலை தான் பூங்குழலி. இது கரெக்டா செங்கமலப்பட்டி அருகே உள்ள சுந்தர்ராஜ் அவர் மகன் சரவணோட சொந்தமானது. மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டு உரிமம் பெற்றதா நடத்திட்டு வர்றாரு. நன்றி மணிகண்டன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். உயிரிழப்பு எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது என்பது ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மீட்பு பணிகள் மீண்டும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.